நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்தில் கூட இந்த 2வது வாரத்தை பார்க்க, இந்த 2வது வாரத்தில் கடந்து வர ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல எல்லா கிருபைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், தேவனுடைய சமூகத்தில் நாம் செலவு பண்ணுகிற எந்த ஒரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் வீணாய் போகாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான எனக்கு அருமையான தேவ சகோதரனே சகோதரியே, போன வாரத்திலிருந்து இந்த மாதத்தில் போன வாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தது மயக்கங்கள். சொல்லுங்க, மயக்கங்கள். ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில அதான் அந்த வசனத்துக்கு ஆதாரமாய் திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசனால் இச்சையின்படி செய்ய. அப்போ பிசாசுக்குன்னு ஒரு இச்சை இருக்கு. பிசாசுடைய இச்சை என்ன? நம்மளை பாவத்தில் விழ பண்ணணும், நம்மளை அசுத்தத்தை செய்ய வைக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கிறதா பிசாசுடைய இச்சை. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. கொஞ்சம் ஆழமாக நம்ம போகணும், கொஞ்சம் ஆழமாக தேவ சமூகத்துக்குள்ளே அமரணும். மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்பலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன வாரம் நாம் தியானித்தோம், கண் மயக்கங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மாதம் கூட நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் நம்ம கூட நிச்சயமாய் பேசுவாராக. யோபு சரித்திரம் 31வது அதிகாரம். யோபு 31வது அதிகாரம் 27வது வசனம். யோபு 31வது அதிகாரம் 27வது வசனம். யோபு சொல்லுகிறார், என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். நீங்க அந்த யோபுடைய நீங்க வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யோபு ஒரு பெரிய ஒரு காரியத்தையே அவர் மறைமுகமாக எழுதி வைக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை இந்த யோபு எழுதுகிறார். நீங்க மீண்டும் அந்த வசனத்தை எல்லாரும் திருப்புங்க. வசனத்தை பார்த்து வாசிச்சாதான் நமக்கு புரியும்ல. 31:27 நீங்க பார்த்தீங்கன்னா, என் மனம் ரகசியமாய், அது 26வது வசனம். 25வது வசனத்தை பாருங்க. 25, என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி. சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். அப்போ இந்த இடத்துல யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை.
அப்ப ரெண்டாவது மயக்கத்திலே பிசாசு ஒரு தேவ பிள்ளையை மயக்கிற மயக்கம். முதலாவது கண் மயக்கம், ரெண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள் ரகசிய மயக்கம். சொல்லுங்க, ரகசிய மயக்கம். என்ன பயங்கரமான தலைப்பு பார்த்தீங்களா? நம்ம அந்த வசனத்தை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் பைபிளை திறந்து வச்சு திறந்த இருதயத்தோடு ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்து பைபிளை வாசிச்சா பயங்கரமான சத்தையெல்லாம் அடிச்சு தூக்கி கையில தாரார் ஆவியானவர். இதுவரைக்கும் மூத்த பரிசுத்தவான்கள் பேசாத வெளிப்பாடுகளை நமக்கு கத்த தர ஆயத்தம். சும்மா பைபிளை திறந்துகிட்டு நீ வெட்கப்படுவது இல்லை, நீ கண்ணீர் வடிப்பது இல்லை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெருகுவாய், நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய், நீ அழ மாட்டாய், நீ புலம்ப மாட்டாய், இது வெளிப்பாடு கிடையாது. பாருங்க, மயக்கங்கள்னு சொல்லி போன வாரம் எவ்வளவு பயங்கரமா பேசினார் இல்லையா? இது பார்க்குற யாராவது போன வாரத்துடைய செய்தியை பார்க்காட்டி ஜாஷ்வா டிவி சுரேண்டன் அடிச்சு அந்த பிளேலிஸ்ட்ல தீர்க்க தரிசன தலைமுறை நேரம் இருக்கு, அதுல போய் உட்கார்ந்து பாருங்க. பயங்கரமான சத்தியம், கண் மயக்கம். இன்னைக்கு ரெண்டாவது வாரத்தில் ஆவியானவர் பேசுறார். என்ன தெரியுமா பேசுறார்? ரகசியமான மயக்கம். சொல்லுங்க, ரகசிய மயக்கம். எழுதி கொள்ளுங்கள், ரகசிய மயக்கம். யோபு 31, 27, 26, 25, 26 அதெல்லாம் சொல்றார். 26 பாருங்க. சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி. இதான் முத்தி. இங்க பாருங்க, என் வாய், இது வாய், இது கை. என் வாய் என் கையை முத்தி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் வேகமாக செய்யும் போதும் நான் ரகசியமாக மயக்கப்பட்டு சூரியனையும் சந்திரனையும் வணங்கி என் வாய் என் கையை முத்தி செய்து உண்டானால், அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, யோபு வாழ்ந்த பக்தனாகிய பரிசுத்தவானாகிய தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்பை விட்டு விலகின யோபு வாழ்ந்த பரிசுத்த நாட்கள்ல ஜனங்கள் எதை தெரியுமா வணங்கினார்கள்? சூரியனையும் சந்திரனையும் ரகசியமாய் மயக்கப்பட்டு வணங்கினார்கள். அதான் யோபு சொல்றார், ஆண்டவரே, சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் செல்லும் போதும் நான் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால். அப்போ ரெண்டாவது ரகசிய மயக்கத்தில் யோபு என்ன தெரியுமா சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதி கொள்ளுங்கள், மறைமுகமான விக்கிரகம். படைப்பை வணங்கக்கூடாது, படைத்தவரை வணங்க வேண்டும். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது, அவைகளை படைத்த இயேசுவை வணங்க வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார், அந்த சராசரிகளை பிரித்தார். உலகத்திலே எல்லா விஞ்ஞானிகளும் சொன்னார்கள் உலக உருண்டை சதுரமா இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு விஞ்ஞானி சொன்னார் உலக உருண்டை செவ்வக வடிவமாக இருக்கிறது சொன்னார். ஒரு விஞ்ஞானி சொன்னார் உலக வடிவே ட்ரையாங்கிள் டைமண்ட் ஷேப்ல இருக்கிறது சொன்னார். ஒரு விஞ்ஞானி சொன்னார் உலக உருண்டை அரை வட்டம் என்று சொன்னார். ஆனால் வசனத்தை தெரிஞ்ச ஒரு 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 அறிஞர் சொன்னார், இல்ல இல்ல, எங்க பைபிள்ல வசனம் சொல்லுகிறது பூமியின் உருண்டை மேலே அவர் வீச்சிருக்கிறார். இந்த உலக உருண்டை வடிவில் சொன்ன எல்லாரும் கிண்டல் பண்ணினார்கள். எப்படி பூமி உருண்டை வடிவா இருந்தா எப்படி மனுஷனால் நிற்க முடியும் சொல்லி கிண்டல் பண்ணினார்கள். நாட்கள் வந்தது, நாட்கள் வந்தது. நாசா மேலே விண்கலத்தை அனுப்பி பார்த்தார்கள். அனுப்பி பார்க்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன தெரியுமா? பூமி சதுரம் அல்ல, பூமி செவ்வகம் அல்ல, பூமி அப்படி டைமண்ட் ஷேப்ல இல்ல, பூமி அரைவட்டம் அல்ல. கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை போல பூமி முழு உருண்டை வடிவமானது என்று சொன்னார்கள். அப்போ நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு உலகத்தை உண்டு பண்ணினார். அப்போ உலகத்தை உண்டு பண்ணினவரை தான் நாம் ஆராதிக்கணுமே தவிர நம்முடைய இருதயங்கள் ரகசியமாக மயக்கப்பட்டு சூரியனை சந்திரனை மறைமுகமான விக்கிரகங்களை நமஸ்கரிக்க கூடாது.
இங்க நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லித்தரேன் ஆட்டுமா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மறைமுகமான விக்கிரகம். எழுதி கொள்ளுங்க. ரகசியமாய் மயக்கப்பட்டிய மறைமுகமான விக்கிரகம். 2வது எழுதி கொள்ளுங்க, எது விக்கிரகம்? தேவனை விட அதிகமாக நேசிப்பது விக்கிரகம். எது விக்கிரகம்? சொல்லுங்க, எது விக்கிரகம்? தேவனை விட அதிகமாக நேசிப்பது விக்கிரகம். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கொஞ்சம் ஆவியில போய் காமிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எசேக்கியேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 14:6. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். நல்லா கவனிக்கணும்னே. நம்முடைய வாழ்க்கையில் இப்போதான் நம்ம முக்கியமான மூல உபதேசத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த யோபு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்பா இங்கே பாரு, ஆண்டவரே, நான் என் இருதயம் சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சந்திரன் செல்லும் போதும் என் இருதயத்தினால் ரகசியமாக மயக்கப்பட்டு அதை முத்தி செய்தது உண்டான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதையுமே நான் தவறாக வணங்கலன்னு சொல்றார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்போ ரகசியமாய் மயக்கம் எதை கொண்டு வருகிறது? என்ன பிசாசு ஏன் ரகசிய மயக்கம் வைக்கிறான்? ஏன் என்ன பிசாசு ரகசியமான மயக்கத்துக்குள்ள கொண்டு போகிறோம் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு பிரியணும், நான் தேவனை பார்க்கறதை விட்டு பிரியணும், தேவ பிரசனத்தை விட்டு பிரியணும். நல்லா புரியணும். மயக்கம் என்பது எங்க வரும் தெரியுமா? கண்களில் தான் வரும். மயக்கம் என்பது எங்க தெரியுமா வரும்? கண்களில் தான் வரும். அதான் எசேக்கியேல் 14 இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களே, என்னிடத்தில் திரும்புங்கள். எப்படி தெரியுமா திரும்ப வேண்டும்? நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்பணும். எது விக்கிரகம்? இப்ப எழுதி கொள்ளுங்க, எது விக்கிரகம்? திருப்பி கொள்ளலாம். கொலோசியருக்கு எழுதின ஆமென் ஸ்தோத்திரம் நிருபம் 3வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 5வது வசனம். கொலோசியர் 3 ஆமென் ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எப்படி? விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்போ எது விக்கிரகம்? அப்படி தலைப்பை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுங்கள், பொருளாசை ஒரு விக்கிரகம். எது விக்கிரகம்? பொருளாசை ஒரு விக்கிரகம். நாம கிறிஸ்தவர்கள் நாம மற்ற இடத்துக்கு போக மாட்டோம், மற்ற இடத்துல போய் சாப்பிட மாட்டோம். நம்மளுடைய நண்பர்களே அவர்களுடைய பண்டிகையில் எதையாவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் என்ன தெரியுமா கேட்போம்? குண்டதா, இது சாமிக்கு வச்சதான் கேட்போம். ஏன்னா நம்ம அதுலலாம் ரொம்ப தெளிவாக இருப்போம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? அதெல்லாம் விக்கிரகம், அது ஒரு வகையான விக்கிரகம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷ விக்கிரகத்தை குறித்து அடுத்த ஒரு எல்லைக்குள்ளே கீழே இறங்கி ஆழத்துக்குள்ளே போய் பார்த்தா ஆவியானவர் சொல்கிறார், பொருளாசை ஒரு விக்கிரகம். அல்லேலூயா! என்ன ஒரு பயங்கரமான வசனம் பார்த்தீங்களா? பொருளாசை ஒரு விக்கிரகம். அப்ப பொருள் மேல ஆசைப்படவே கூடாதா பாஸ்டர்? நான் சொல்றேன், வசனம் சொல்லுகிறது நமக்கு எது எது எப்போ வேண்டுமென்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். டியூக்குக்கு என்ன கொடுக்கறோன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்போ கார் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்போ இடம் வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய தம்பி தங்கச்சி, அக்கா, அண்ணா, அம்மா, அப்பா நம்முடைய வாழ்க்கையில கடன் வர காரணம் என்ன தெரியுமா? பொருளாசை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லபடி வாழ்க்கையில பொருளாசை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்ததோ அன்னைக்கு நம்ம வீட்டில் இஎம்ஐ என்கிற பேய் வந்து உட்கார்ந்துட்டு, இஎம்ஐ என்கிற பேய் வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு.
ஃப்ரிட்ஜ் எப்படி எடுத்தீங்க? இஎம்ஐ. வாஷிங் மிஷின் எப்படி எடுத்தீங்க? இஎம்ஐ. டிவி இஎம்ஐ. பைக்கு இஎம்ஐ. மாப்பிள்ளை கொஞ்சம் விட்ட மாப்பிள்ளையும் இஎம்ஐயில் வாங்கிடுவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார் ஒரு காரியத்திலையும் யாரிடமும் என்ன படக்கூடாது? கடன் படக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைய கொடுத்திருந்தா பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்கிறது கர்த்தர். பிள்ளைக்கு படிக்க வாய்ப்பே கிடைக்காட்ட கூட அவ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சா கூட டாப் ஃபர்ஸ்ட்ல வர வைக்க முடியும் கர்த்தரால. கல்வி கடன், நகை கடன். சர்ச்சை கூட இன்னைக்கு கடன் வாங்கி கெட்டுற அவ்வளவு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். பொருளாசை ஒரு விக்கிரகம். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இனி பொருளாசை இருக்கக்கூடாது. ஆமைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இனி தேவைக்கு மிஞ்சின பொருட்கள், எனக்கு தேவையில்லாத பொருட்கள் மேலே ஆசைகள் இருக்கக்கூடாது. அதான் அன்பு தகப்பனார் ஃபாதர் பெர்க்மான் சொல்கிறாங்க, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். பொருட்கள் மேலே நம்முடைய கண்கள் போய்விடக்கூடாது. நாம் நினைக்கிறது என்னன்னா, அந்த கோயிலுக்கு போகிறது தான் விக்கிரகம், அந்த கோயில் சாப்பாடு சாப்பிட்றதா விக்கிரகம். ஆண்டவர் சொல்றோம், பொருளாசை ஒரு விக்கிரகம். ரெண்டாவது திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயுவுக்கு எழுதின ஸ்தோத்திரம் நற்செய்தி நூல் 10:37 நினைக்கிறேன். வேகமாக வாங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆவது அதிகாரம், தேங்க்யூ லார்ட், 37வது வசனம். அப்போ இதெல்லாம் ஏன் எப்படி வருதுன்னா, ரகசிய மயக்கத்தில் பிசாசு விக்கிரகாராதனை கொண்டு வரான். மத்தேயு 10:37 இது ஒரு பயங்கரமான வசனம். என்ன? நல்ல கவனிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தில் நீங்க பாருங்க, கர்த்தர்கிட்ட 1 மணி நேரம் ஜெபிக்காம பேசாம உங்க வீட்டுக்காரங்க கூட 2 மணி நேரம் பேசினீங்கன்னா உங்க குடும்பம் ஒரு விக்கிரகம். அதான் நான் சொன்னேன், தேவனை விட நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். நீங்க கர்த்தருக்கிற டைம் 1 மணி நேரம் கூட ஜெபிக்காம நீ என்னத்த ஊழியத்தை செஞ்சு கிழிச்சாலும் ஊழியம் ஒரு விக்கிரகம் தான். இவங்க கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டாங்க, உபவாசம் பண்ண மாட்டாங்க, தனியா உட்கார மாட்டாங்க. கேட்டா 24 மணி நேரம் நான் ஊழியம் செய்றேன். அது ஊழியம் ஒரு விக்கிரகம். கர்த்தருக்கு உங்களுடைய ஊழியம் முக்கியம் அல்ல, கர்த்தருக்கு நீங்கள் தான் முக்கியம். சீஷர்களை தம்மோடு இருக்கவும் முதலாவது அவருக்கு தேவை தம்மோடு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் கூட இல்லாம எத்தனை பேர் மாச சம்பளத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். தனி ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, வேத தியானம் கிடையாது, முழு இரவு ஜெபம் கிடையாது, ஆவியில் நிரம்புறது கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது. ஆனா கேட்டா ஊழியம் பண்றேன். ஊழியம், உன் ஊழியத்தை நீ தேவ பிரசன்னத்தில் இல்லாத உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் எப்படி அங்கீகரிக்க முடியும்? பொல்லாத ஆவி. வேணா ஒரு ஸ்தாபனத்துக்கு உட்கார்ந்து மாசம் 8 10 வாங்கிடலாம். ஊழியம் என்பது கர்த்தர் கூட இல்லாமல் செய்வதல்ல, கர்த்தர் கூட இருந்து செய்வது. 1 மணி நேரம் ஜெபிக்காம எப்படி ஊழியத்துக்குள்ள நிக்க முடியுது? எப்படி மைக் ஆன் பண்ண முடியுது? பயமில்லை. நீயே உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். நான் ஜெபிக்கிறேன் பரவாயில்லை, ஊழியம் செய்கிறேன். நான் உபவாசிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, ஊழியம் செய்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் பரவாயில்லை, ஊழியம் செய்கிறேன். உன் ஊழியத்தை குப்பையில தூக்கி போட்டுருவார் கர்த்தர். ஆண்டவருக்கு டைம் கொடுக்கிறோமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிட்டு வீட்டை விட்டு வெளியே வரோமா? தனி ஜெபம் கிடையாது, வசனத்தை வாசிக்கிறது கிடையாது, ஊழியத்துக்குள்ள பேக்கப் போட்டு உட்கார்ந்துருவாங்க. பாஸ்டர் மீட்டிங் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு திங்கிறதுக்கு போயிடணும். பாஸ்டர் மீட்டிங்ல சோறு போடுவாங்க, பட்டு சேலை கொடுப்பாங்க, சஃபாரி ட்ரெஸ் கொடுப்பாங்க, 300 ரூபாய் பெட்ரோல் கொடுப்பாங்க, திங்க போய் உட்கார்ந்துடணும்.
நீ தனியா ஜெபிக்காம எத்தனை பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல போய் உட்கார்ந்தாலும் நீ குப்பை தான். நீ உனக்கு கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தகப்பனை, தாயை, சகோதரனை, சகோதரியை, குடும்பத்தை, பிள்ளைய, ஊழியத்தை, விசுவாசிய, திருச்சபைய, கர்த்தர் கொடுத்த வாகனத்தை நீ கர்த்தரை விட அதிகமா நேசித்தால் அது விக்கிரகம். மனம் திரும்பி போ. சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். தூக்கி எரிஞ்சிருவார் ஒலிவமலையிலிருந்து. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ 1 மணி நேரம் ஜெபிக்காம 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்துக்கு வேல்யூ கிடையாதுப்பா. ஆரம்பத்தில் ஊழியத்திற்குள்ள வர அர்ப்பணிக்கப்பட்ட தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஊழியம் முக்கியம் இல்ல, கர்த்தரோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸ்தாபனம் எங்களை பாதுகாக்கும். ஸ்தாபனம் எங்களை வழிநடத்தும். ஸ்தாபன ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனால் சோறு கிடைக்கும். ஸ்தாபன ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனால் பெட்ரோலுக்கு 200 ரூபா தருவாங்க. ஸ்தாபன ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனால் ஆமீன் ஸ்தோத்திரம் கிறிஸ்மஸுக்கு பட்டு சட்டை தருவாங்க, எனக்கு சவாரி தருவாங்கன்னா போனால் அப்படியே போயிடணும். ஸ்தாபனத்தோடு நரகத்துக்கு போய் விழுந்துடணும். பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஊழியத்துக்கு ஊழியம் பண்ணுவது முக்கியம் அல்ல. ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டுட்டு கீபோர்டு ஆன் பண்ணு. முழங்கால் போட்டுட்டு நீ சர்ச்சையில் பாட்டு பாடினா போதும். பாஸ்டருடைய பிள்ளைன்னு சொன்ன உடனே உனக்கு மேடை சீக்கிரமா கிடைச்சிட்டு சும்மா உன் கைக்கு வந்தபடி வாய்க்கு வந்தபடி ஊழியத்தை பலிபிடத்தை குப்பையாய் மாற்றக்கூடாது. பலிபீடத்தில் ஏறி நீ 1/2 மணி நேரம் ஆராதனை பண்ணுவதற்கு முன்பாக சனிக்கிழமை உபவாசம் போட்டு கண்ணீர் வடிச்சிருக்கணும். சும்மா டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு முடி வெட்டு ஒருமாய் வெட்டிக்கிட்டு வந்து மேடையில் ஆடுறது ஆராதனையா இல்லை. உனக்கு ஏன் இதெல்லாம் தப்புன்னு தெரியல தெரியுமா தம்பி? ரகசிய மயக்கம் உனக்கு வந்துட்டு. நீ கர்த்தரை விட ஆராதனையை பெருசாய் பார்க்கிறாய். நீ கர்த்தரை விட மியூசிக்கை பெருசாய் பார்க்கிறாய். நீ கர்த்தரை விட உன் விசுவாசியை பெருசாய் பார்க்கிறாய். நீ கர்த்தரை விட உனக்கு கிடைக்கிற மேடைகளை பெருசாய் பார்க்கிறாய். அதான் ஆண்டவர் சொல்ற, தகப்பனை, தாயை, குடும்பத்தை, பிள்ளைய எதனாலும் என்னைக்கு விட அதிகமா நேசிச்சால் அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. நீ டிவைன் அம்பாசிடர் இல்ல, ஹெவன்லி அம்பாசிடர் கிடையாது, டெவில் அம்பாசிடர். நீ பிசாசுடைய பிரதிநிதி. வெள்ளை சட்டை போட்டுக்கலாம், அங்கி போட்டுக்கலாம், என் ஒரு கம்பை கூட வச்சுக்கிடலாம். கேட்ட பிஷப், உன் கம்பை வச்சுட்டு கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் அல்ல. நீ டிவைன் பிரஸ்மீட்டர் கிடையாது. நீ அந்த டெவிலோடைய பிரஸ்மீட்டர். நீ வாழ்க்கை மாறட்டும், வாழ்க்கை ஆண்டவர் புரட்டி போடட்டும். கர்த்தரை விட பொறுப்பு அதிகமா நேசிச்ச விக்கிரகம் அது. கடிந்து கொள்ளுதலுக்கு சபை திரும்ப வேண்டிய காலம். கடிந்து கொள்ளுதலுக்கு ஜனங்கள் திரும்ப வேண்டிய காலம். Thank you Lord. Thank you Lord. பாட்டு பாடுறது ஊழியமா? பாட்டு எழுதுனா ஊழியமா? அப்படி இல்லப்பா. என்ன ஊழியம் அழைப்பு தம்பி உங்களுக்கு? ஐ எம் ஏ வொர்ஷிப் லீடர். வாவ், நீங்க லூசிஃபருடைய பிள்ளையா? புதிய ஏற்பாட்டில் 5 வகையான ஊழியங்கள் உண்டு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். இன்னைக்கு சபைக்குள்ள ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்துட்டு, ஆவிக்குரிய ஆடல் பாடல். அதான் ரகசிய மயக்கம். ரெண்டாவது நான் சொல்றேன், உறவுகள் ஒரு மயக்கம். ஒரு உறவுகள் ஒரு விக்கிரகம். மூணாவது திருப்பிக் கொள்ளுங்கள், யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 43வது வசனம். யோவான் 12:43. அவர்கள் தேவனால் வரும் மகிமையிலும்
மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். மூணாவது எழுதி கொள்ளுங்கள், மகிமை ஒரு விக்கிரகம். நல்லா கவனிக்கணும். நாம நிற்கிறதும் நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை. அப்போஸ்தலர்ல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஏரோது மெசேஜ் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க இது கர்த்தருடைய வார்த்தையை போல் இருக்கிறதுனே அவன் இந்த மகிமையை தான் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். வேதம் சொல்லுகிற தூதன் அடித்தான், புழு புழுத்து செத்தான். ஒரு மனுஷன் செத்த பிறகு 3-4 நாளுக்கு மேலே தான் புழுவே உருவாகும்னு சொல்கிறாங்க. நமக்கு அது சரியாக தெரியல. ஆனால் இவன் இந்த ஏரோது மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் எடுத்துக்கொண்டபடி நான் ஒரு அடி புழு புழுத்து செத்து போனான். மகிமை நமக்குள்ளது அல்ல, மகிமை கர்த்தருக்குரியது. என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடே. 42:8 ஏசாயா சொல்லுகிறது மகிமை கர்த்தருடையது. இன்னைக்கு நம்ம அதான் சொல்றேன், இதுதான் மகிமை ஒரு விக்கிரகம். நான் 3 காரியத்தை சொல்லி கொடுத்தேன். கொலோசியர் 3:5 பொருளாசை ஒரு விக்கிரகம், யோவான் 12 ஸ்தோத்திரம், மத்தேயு 10:37 உறவுகள் ஒரு விக்கிரகம், யோவான் 12:43 மகிமை ஒரு விக்கிரகம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எக்காலத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே இரகசியமான மயக்கங்களை பிசாசு அனுமதிக்க எனக்கு நீர் அனுமதி தந்து விடாதேயும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சிகளை தேவனுடைய ஆவியானவர் சூழ பாளையம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சூழ பாளையம் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த யோபு சொல்லுகிறார், சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் என் மனதில் ரகசிய மயக்கப்பட்டு என் கையை என் வாயோடு முத்தி கொண்டால். அப்பா என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் விக்கிரகத்தை, சூரியனை வணங்குகிறார்கள், சந்திரனை வணங்குகிறார்கள், காடுகளை வணங்குகிறார்கள், மலையை வணங்குகிறார்கள், ஆனால் நான் வணங்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே, ரகசிய மயக்கம் வந்தால் நாங்கள் சூரியனை வணங்குவோம், சந்திரனை வணங்குவோம், பொல்லாத ஆவிகளை வணங்குவோம். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் குடும்ப பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை ஆவியானவர் உடபலா அந்த ரபா சந்த நாதனகபடகபலதி அந்த ரோரியா கந்தலபா ஈரபா நரக துடபல பல பல சந்தரா பல பல துரபல பலமா இரிக்க துடபலபா ரிக்கா சடகா ரிக்கா துடபாரி அந்தலேரே மனா துர்பனா ஈசபான ரேனபார ரக்கே நோரி அந்தரே மனார நாதரிக்க லாதிரிய நாதா உடானராத நாரிவான தான கேடமான ரப்பநாத ஆத நாட நாகதான ரீதநாத நாகதான தக்க மௌரி அந்த நாத நாகடந்தனா ரியந்தோலாதுரி ஏதரவான ரீதரகை துரி அந்தரே பேராகதூரி அந்த ராஷடான ரப்டனா பரமேஸ்வராந்தினி ரே மனோரி அந்தல் ஷேபடா கேர்மட துரி அந்தரா அரணாதினி அந்தரா ரகத நாங்கடகாதீரா அடகடார கத்துடவலபா இடபல சந்த நாதன பிரௌடாதி அந்தரே மௌரி அங்காரமத்துரியா ஏ ஹமனா இத்துரியா ஷாலனமா ரீனமனா தூரவனா ரீகனகா தீர கத்துராந்தலமா மமனா ரூனி அந்தர் மேர்பனையான் துராந்தல் சப்தனாந்திரி அந்தலபா ஜேசுவே தூரி அஸ்பானத்தி அந்தலபா. உங்களுடைய பிள்ளைகளுடைய அரணை காவல் பண்ணுவீராக. நான் அவைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் ரகசிய மயக்கத்திற்குள்ளே போய்விடக்கூடாது, ரகசிய மயக்கத்தில் போய்விடக்கூடாது. இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் விக்கிரக ஆராதனை விடுவிப்பீராக. பொருளாசை ஒரு விக்கிரகம், குடும்பம் ஒரு உறவுகள் ஒரு விக்கிரகம், மகிமை ஒரு விக்கிரகம். இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நீர் எங்களுக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல பயங்கரமான வசனம், ரகசியமான மயக்கம்.
அப்போது இந்த ரகசியமான மயக்கம் நம்மகிட்ட வரும்போது நம்ம ஆண்டவரை விட மற்றவர்களை வணங்கும் பொருளாய் மாற்றிக்கொள்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம இந்த மாதம் முழுவதும் இந்த மயக்கங்களை குறித்து நாம் தியானிப்போம். வெளிப்பாட்டோடு கர்த்தர் நம்மோடு பேசுவார். வசனத்தை வாஞ்சையா வாசிங்க. வசனத்தை திறந்து வச்சு உட்கார்ந்து ஆசையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி ஆண்டவரே என் கண்ணை திறங்கப்பான்னு சொல்லி வாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டுகளை தருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். தொடர்ந்து முன்னேறி போங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜாஷ்வா டிவிக்காக, ஜாஷ்வா டிவியின் எல்லா தேவைகளுக்காக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் என்னுடைய ஊழியத்திற்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் கர்த்தர் தாமதித்தால் நாம் மீண்டும் சந்திக்கலாம், அல்லது பரலோகத்தில் நாம் சந்திக்கலாம். மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.